போகமணிவா போற்றி. நம் சித்தர்களும் ஞானிகள ரிஷிகளும் பல ஆயிரங்கால வருடங்களாக மூலிகை ஆராய்ச்சியும் ரசவத ஆராய்ச்சி, மண் ஆராய்ச்சி, பொன்னாராய்ச்சி என்று ஒவ்வொரு பூச்சி புழுவு இலைதலைகள் சகலத்தையும் ஆராய்ச்சி செய்தவர்கள். ஆராய்ச்சி செய்து அதை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மூலிகையும் பறித்து அதை பிடுங்கி நல்லா அரைச்சி அது என்னென்ன செயல் செய்கிறது, அது எந்தெந்த தன்மையில் இருக்குது, அறுசுவையில் இருக்கக்கூடிய மூலிகை ஒவ்வொன்றாக அறிந்து அது எந்தெந்த நோய்களுக்கு எதுக்கு பயன்படும் என்று அனுபவத்தில் உணர்ந்து ஓலைச்சுவடி எழுதி வைக்கிறார்கள். சீடர்களுக்கும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மூலிகையிலையும் ஒவ்வொரு பயன்கள் இருக்கிறது, ஒவ்வொரு தன்மைகள் இருக்கிறது, ஒவ்வொரு சுவைகள் இருக்கிறது, ஒவ்வொரு மனங்கள் இருக்கிறது. அந்த வகையில் இப்போ பார்க்கறது இப்போ முடநாரி ஏன் முடநாரின்னு ஏன் வந்துச்சுன்னா, இது இலை ஒரு நாற்றை எடுக்கும், ஒரு முடநார் மாதிரி ஒரு நாற்றை எடுக்கும். நம்ம எல்லாத்தையும் ஒரு சிலரை வையும்போது கூட முடநாரி பயில அப்படிங்கிறோம், முடநாரி சிரிக்கி முடநாரி பய அப்படிங்கிறோம். நம்ம இயல்பான வார்த்தை இல்லை. அது மாதிரி ஒரு ஒவ்வாத வாடகையில் வரும்போது அந்த இதை நாற்றம்னு சொல்கிறோம், நாரி என்கிறோம். பீநாரி மரம், முடநாரி அப்படிங்கிறது ஒரு அதிகமான வாடையை தரக்கூடியது, நாற்றம் நாரி என்று சொல்கிறோம். அது மாதிரி இது முடநாரி. இது வாடையை நம்ம இந்த செடி பக்கத்தில் நின்னாலே இந்த வாடை நம்ம மூக்க தொலைக்கும். ஒரு விதமான வினோதமான ஒரு நாற்றம் அடிக்கும். அது நம்ம வேணும்னு சொல்ல முடியாது, வேணாம்னு சொல்ல முடியாது. ஏற்றுக்கிற வெறுப்பும் இல்லாத ஒரு வாடையாக இருக்கும். முழுமையாக வெறுக்கவும் முடியாது, முழுமையாக விரும்பவும் முடியாது, அப்படிப்பட்ட வாடையாக இருக்குது. அப்போ இந்த மூலிகை நம்ம எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நல்லா அரைச்சி கால் கையில் நீர், முழங்கால் வலி, அடிவட்ட வீக்கம் இதுகளுக்கு இதை நம்ம சுடுதண்ணியில் வேக வச்சு, இது ரேசாசை நம்ம அவிச்சு சுடுதண்ணியில் வேக வச்சு தனி துணியில் வச்சு ஒத்தடம் கொடுக்கணும். இந்த இலை ஒத்தடம் கொடுக்கறதுக்கு பயன்படும். நல்லா நீரில் உள்ளே போட்டு அவிச்சு துணியில் சுற்றி ஒத்தடம் கொடுக்கணும். ஒத்தடம் கொடுக்கறதுக்கு இந்த இலை பயன்படுகிறது. நீர், மூட்டு வலி இந்த மாதிரி விஷயங்களுக்கு, கால் சம்மந்தமான விஷயங்களுக்கு, நரம்பு சம்மந்தமான விஷயங்களுக்கு இந்த முடநாரி பயன்படும். இதை நம்ம முழுமையாக அதை இலைகளை பிடுங்கி அதை அடையாளம் கண்டு நம்ம பிடுங்கி நம்ம செய்யணும். அப்படிங்கும்போது நம்ம முழுமையான நீர், வாதம் எல்லாமே குணமாகும். இதை இதோடு சேர்ந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கு இது பயன்படும். நரம்பு தலைச்சான எண்ணெய் காய்ச்சறதுக்கு இதோட அணுவான மருந்து நிறைய இருக்குது. அந்த மருந்தை நம்ம ஊனா பிடுங்கி அதை நிழலில் காய வச்சு அரைச்சி அதை முறைப்படி நம்ம காய்ச்ச வேண்டிய முறையும் இருக்குது. இது ஏக மருத்துவமாக வேது வைக்கிறதுக்கு பயன்படும். ஒத்தடம் கொடுக்கறதுக்கு, கை கால் வலிக்கோ உடம்பு வலிக்கோ நம்ம இந்த இலையை அவிச்சு ஒத்தடம் கொடுக்கலாம். நரம்புகளுடைய அந்த கெட்ட வாயுக்களை நீக்கக்கூடியது இந்த முடநாரி. கையால் வீக்கம், வாய்வு, மூட்டு வலி இதுகளை தீர்க்கும். இந்த முறைப்படி நம்ம செய்யணும். அதனுடைய செடி அறிஞ்சு இதே மாதிரி அதிக செடிகள் இருக்கிறது. இந்த முடநாரியினுடைய உருவம் மாதிரியே ஒரு 7 வகை செடி இருக்கிறது. அதனால் அதை நம்ம பிடுங்கி முகர்ந்து பார்த்து அதை அடையாளம் காணணும். இதே மாதிரி வேறு செடிகள் இருக்குது, ஆனால் வாடை வராது. வாடை வரக்கூடிய செடி முடநாரி என்பதை அறிந்து நம்ம செடியினுடைய குணத்தையும் அதனுடைய தன்மையும் அது உண்மையான அதற்குரிய செடியாக என்று அறிந்து நம்ம பயன்படுத்தணும். ஓம் சர்வேஸ்வராய போற்றி. ஓம் சர்வேஸ்வராய மகா சர்வேஸ்வராய. இந்த பூவு அதனுடைய பூவு அடையாளம் பார்த்துக்கிற வேண்டியது. பூவு ஒரே ஒரு சூள் நடுவில் இருக்கும். ஒரே ஒரு நூல் முடிய கோர்த்தது மாதிரி இந்த பூவு நடுவில் அப்படியே இருக்கும். அதை பார்த்து என்னுடைய செடியை பூவையும் இலையும் வாடையும் வைத்ததே அது இந்த செடி நம்ம கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. அதை ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். ஓம் நம சிவாய சர்வேஸ்வராய. ஓம் நம சிவாய சர்வேஸ்வராய. சர்வமகா சக்தி.